Hello students, welcome to my channel. So இந்த வீடியோல வந்து 12th ஸ்டாண்டர்டுக்கான physics very important 2 mark 3 mark and 5 mark questions தான் பார்க்க போறோம் for quarterly exam 2024 கானது. So இந்த 2 mark and 3 mark 5 mark questions மட்டும் நீங்க படிச்சீங்கனாவே 70 out of 70 ஸ்கோர் பண்ணலாம். அது கூட உங்களால சேர்த்து புக் பேக் ஒன் வேர்டே வந்து படிக்க வேண்டியது இருக்கும். பிளஸ் நான் கொடுக்குற நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கால்குலேஷன்ஸ் வந்து எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன், இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து ப்ராப்ளம்ஸ் அந்த இப்போ கொடுக்குற இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் தியரி கொஷின்ஸ் ப்ளஸ் நான் கொடுக்குற நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் ப்ளஸ் புக் பேக் ஒன் வேர்டு இதெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா 70 out of 70 டெஃபினெட்லி ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் சைட் பை சைடாக வச்சு சொல்கிறேன் பாருங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு மறக்காம வந்து லைக் பண்ணிருங்க, அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ இப்போ வாங்க என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் 1 பொறுத்தளவுல பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத சொல்றேன், பாத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 81 தமிழ் மீடியத்துக்கு. ஓகே, யூனிட் 1 பொறுத்தளவுல பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் சைட்லேயே மார்க் பண்ணியிருக்கேன், நீங்களும் பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் மட்டும் இப்போதைக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட், அது பார்த்துக்கோங்க. செகண்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்ட் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபிஃப்த் கொஸ்டின், சிக்ஸ்த் கொஸ்டின், செவன்த் கொஸ்டின், 8th 9th 10th 15th 16th இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது அப்படியே பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 17th கொஸ்டின், 18th கொஸ்டின், 19th 20th கொரோனா டிஸ்சார்ஜ் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாம் பப்ளிக் எக்ஸாம்லேயே கேட்டது நிறைய தடவை. ஸோ அதெல்லாம் பார்த்துங்க. 5 மார்க்கு பொறுத்தவரை எடுத்தோட சொல்லணும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது வாண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் தான். ஏன்னா வாண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் இஸ் த டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டைஸ்டு கொஸ்டின். நிறைய தடவை வந்து எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் வாண்டிகிராஃப் ஜென்ரேட்டர். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 22வது கொஸ்டின் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. 5 மார்க்கில் ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருந்த கொஸ்டின் சொல்லலாம். ஸோ அது வந்து நல்லா பார்த்துங்க. ஸோ அடுத்தது 20th கொஸ்டின் பார்த்துக்கோங்க, 18th கொஸ்டின், 17th கொஸ்டின், 13th கொஸ்டின், 12th கொஸ்டின் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து அப்படியே வந்தோம் அப்படின்னா இது ஆக்சியல் லைன் அண்ட் ஈக்குவேட்டர் பிளேன் அச்சுக்கோடு மற்றும் நடுவரை கோடு 4th கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். 5th கொஸ்டின் பார்த்துக்கோங்க, அதெல்லாம் 3 மார்க் 5th கொஸ்டின். அண்ட் 7th கொஸ்டின் பாருங்க, 9th கொஸ்டின் 5 மார்க் இம்பார்ட்டன்ட், நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இது 10th கொஸ்டின் 3 மார்க் தான், அது பார்த்துக்கோங்க. 11th கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்ல இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து அப்படியே செகண்ட் யூனிட் வந்தோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் யூனிட்ல உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னன்னு சொல்றேன். அண்ட் அகைன் சொல்றேன், வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடுற வீடியோஸும் உங்களால பார்க்க முடியும். ஸோ சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 128. ஓகே 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 இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்ரோஸ்கோபிக் அண்ட் மைக்ரோஸ்கோபிக் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். நுண் வடிவம் மற்றும் பயன்பாட்டு வடிவம் பார்த்துக்கோங்க. அடுத்தது எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி 7th கொஸ்டின், 8th கொஸ்டின், 9th கொஸ்டின், சூப்பர் கண்டக்டர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 10th கொஸ்டின் பவர் ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு வி. 11th கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஜூல்ஸ்ல தாம்சன் எஃபெக்ட், சீபக் எஃபெக்ட் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். அதில் சீபக் வந்து 3 மார்க் கொஸ்டின், அது பார்த்துக்கோங்க. ஸோ ஜூன் விளைவு, சீபக் விளைவு, தாம்சன் விளைவு இதெல்லாம் பார்த்துங்க. சீபக் விளைவோட பயன்பாடு சம்டைம்ஸ் கேட்பாங்க, ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் அப்படியே 5 மார்க் வந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து 6th கொஸ்டின் வீட் ஸ்டோன் ஃப்ரிட்ஜ். அதில் எப்படி ஃபர்ஸ்ட் யூனிட்ல வாண்டிகிராஃப் ஜென்ரேட்டரோ அது மாதிரி இங்கே வீட் ஸ்டோன் ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு ரிப்பீட்டட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 6வது கொஸ்டின், அது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எப்பவுமே ரிப்பீட்டடா வீட் ஸ்டோன் ஃப்ரிட்ஜ் கேட்கறதுனால ஒரு ட்விஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மீட்டர் பிரிட்ஜ் கூட கேட்கலாம். 7th கொஸ்டின் மீட்டர் சமண சுற்று, அது வந்து பார்த்துக்கோங்க. 7th கொஸ்டின். அடுத்து இஎம்எஃப் ஆஃப் 2 செல்ஸ் அதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். 8th கொஸ்டின், அது பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து ஈக்குவல் ரெசிஸ்டர் 3rd கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து பாருங்க. ஸோ எவ்வளோதான் செகண்ட் யூனிட்ல உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இதெல்லாம் செகண்ட் யூனிட்ல பாருங்க. அண்ட் 3rd யூனிட்டை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்றேன் பார்த்துங்க. பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 199 லைக் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ், டிபோல் மொமெண்ட் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, கூலம்ஸோட இன்வெர்ஸ்ல 4th கொஸ்டின். 6th கொஸ்டின் பாருங்க, பயோட் சாவட்ல வெரி இம்பார்ட்டன்ட். பயோட் சாவட் ஆம்பியர்ஸோட சர்க்கியூட்ல 8th கொஸ்டின். கம்பேர் டயா பாரா ஃபெரோ மெக்னட்டிசம் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டயா பாரா ஃபெரோ மெக்னட்டிசம் அதோட கம்பேரிஷனும் இம்பார்ட்டன்ட். 9th 10th 11th கொஸ்டின். ஸோ 9th 10th 11th
அந்த இருக்கு பாருங்க 18th கொஸ்டின் ப்ராப்பர்ட்டி சொன்னேன்ல. ஸோ பயன்பாடுகளா பண்புகள். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. லாங் ஆன்சர் கொஸ்டினை பொறுத்தவரை செகண்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பயட்சாவிட் உதவியோட அந்த கொஸ்டின், 5th கொஸ்டின், 6th, 8th, 9th, 11th பார்த்துங்க. 11th வந்து 3 மார்க் கொஸ்டின். 11th கொஸ்டின் என்ன, காந்தப்புல மின்னோட்டத்தை மீது எஸ் இது அம்மீட்டர் மற்றும் வேர்ல்டு மீட்டராக எவ்வாறு மாற்றுவோம்னு கேட்டுனால திஸ் இஸ் த 3 மார்க் கொஸ்டின். ஸோ எப்படி அப்படின்னா சம்டைம்ஸ் 5 மார்க்ல தான் கேட்கணும். பட் சம்டைம்ஸ் அவங்க எப்படி கேட்கறாங்கன்னா கல்வனா மீட்டர் ஒன்றை எவ்வாறு அம்மீட்டராக மாற்றுவாய் அப்படின்னு மட்டும் கேட்கறாங்க. இல்ல வேர்ல்டு மீட்டர் மட்டும் தனியா 3 மார்க் கேட்கறாங்க. ஈவன் இது ஒரு பப்ளிக் எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. 14th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டேன், பட் அகைன் மார்க் பண்றேன் பார்த்துக்கோங்க. பிடிஎஃப்பும் நான் டிஸ்கிரிப்ஷன் இந்த புக்கோட பிடிஎஃப் கொடுக்குறேன். தனியாக என்னால் கட் பண்ணி ஒவ்வொரு யூனிட்டாக எடுக்க முடியாது. டேரெக்டாக புக்கோட பிடிஎஃப் கொடுத்துக்கிறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் யூனிட் 4ஓட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து பார்க்கணுமா, பேஜ் நம்பர் யூனிட் 4ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 5th யூனிட் ரொம்ப சின்ன யூனிட், ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். 4th யூனிட் கொஞ்சம் பெருசு, பார்ப்போம் என்னென்னு. பேஜ் நம்பர் 1 268 அப்போ 269 போட்டு பார்ப்போமா. ஓகே, கரெக்டாக வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சாரி செகண்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 3rd 4th 6th 8th 9th 11th 12th எஸ் 12th வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ தென் இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 15th 17th 18th 19th 20 23 பார்த்துக்கோங்க. அதில் கியூ ஃபேக்டர்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கியூ காரணி அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்படியே 5 மார்க் வந்து அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பொறுத்தவரை செகண்ட் கொஸ்டின், 4th கொஸ்டின், 6th கொஸ்டின், 11th கொஸ்டின், 15th கொஸ்டின், 12th கொஸ்டின், 14th கொஸ்டின், இங்கே 15th சாரி அது 2 மார்க்கோ, 15th 16th 17th இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. 21 இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ரிப்பீட்டட் 5 மார்க். இந்த ஆர்எல்சி சர்க்கியூட்டு, டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குமே இங்கே இருக்கா, சைக்ளோட்ரானா டிரான்ஸ்ஃபார்மர் 1 மினிட், இந்த ஏசி ஜென்ரேட்டர், இந்த இது 9th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். M21 = M12 இங்கே மார்க் பண்ணியிருப்பேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் தான் வந்து 4th யூனிட்ல இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அண்ட் அப்படியே 5th யூனிட் வந்தோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் 291 அப்போ 292 போடுவோம். ஓகே, ஷார்ட் ஆன்சர் கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 2 3 4 5 7 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. லாங் ஆன்சர் கொஸ்டினை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 3rd கொஸ்டின், 4th கொஸ்டின், 8th 9th கொஸ்டின் இதெல்லாம் பாருங்க. ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் 1 மினிட். ஓகே, திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க். குவார்டர்லி எக்ஸாமில் 70 out of 70 ஸ்கோர் பண்ணுறது ஈஸி தான். கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்து ப்ராப்ளம், நியூமரிக் ப்ராப்ளம் கேட்பாங்க. நான் பிடிஎஃப் ஷேர் பண்ணுறேன் வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்கான பிடிஎஃப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லைன்னா kalvimini.online அப்படிங்கிற நம்மளுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், பை.